ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான சூப்பரான டாபிக், ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டிருந்தது அண்ட் இது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு டாபிக். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஃபார்முலாவோடு நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகே, அண்ட் இதை நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, டிலே இல்லாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது இந்த டைட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம இன்றைக்கி என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு. 2 actions in a single sentence. ஓகே, how to use 2 actions, 2 incident in a single sentence. 2 சம்பவங்களை, 2 ஆக்ஷனை எப்படி ஒரே சென்டென்ஸில் சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பட் நீங்கள் வந்து ஒரு வேளை திங்க் பண்ணலாம், கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு, 2 ஆக்ஷன் கூட போட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. நோ, நாம் இன்றைக்கி கன்ஜங்ஷன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல், ப்ரிப்போசிஷன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 ஆக்ஷன்ஸ் எப்படி ஒரு சென்டென்ஸ்குள்ளே நடக்குது, அந்த 2 ஆக்ஷன் ஒரே ஆள் பண்ணுறாங்களா இல்லை வேறு வேறு ஆட்கள் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் கற்றுக்குவீங்க. ஓகே, இது உங்களோட எவ்ரிடே கம்யூனிகேஷனில் வரக்கூடிய அந்த சென்டென்சஸை சூப்பராக பாலிஷ் பண்ணி டெலிவர் பண்ணுறதுக்கு உதவும். ஓகே, சரி பாருங்கள். இதில் நமக்கு நார்மலாகவே தெரியும் என்ன அப்படின்னா, நாம் நார்மலாகவே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, ஒரு வேலையை செய்வதை சொல்வதற்கு வேர்ப் அப்படிங்கிற ஃபார்மெட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வேர்பு என்ன டென்ஸில் வேணாலும் இருந்துக்கலாம். ஓகே, என்ன டென்ஸில் வேணால் இருந்துக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, ஸோ ஒரு சென்டென்ஸில் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மெயின் வேர்பு போடுவோம். அந்த மெயின் வேர்பு தான் இந்த வேர்ப். ஓகே, சரி, இப்போ என்ன அப்படின்னா, நாம் வந்து ஒரு செயலை சொல்கிறேன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதிலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் சாப்பிடுவதை விரும்புகிறேன், நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இல்லாட்டி நான் நடனம் ஆடுவதை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் நடனம் ஆடுவதை விரும்புகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இதை வந்து நம்ம நார்மலாக ஒரு பேட்டர்ன் தெரியாமல் சொன்னோம் அப்படின்னு எப்படி தெரியுமா சொல்லுவோம்? ஐ லைக் தட் ஐ எம் டான்ஸிங், ஐ லைக் தட் ஐ எம் டான்ஸிங் இப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தேவையில்லாத ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அது தேவை கிடையாது. ஓகே, பாருங்கள். நான் நடனம் ஆடுவதை விரும்புகிறேன். இந்த சென்டென்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நடனம் ஆடுவது, விரும்புவது, 2 ஆக்ஷன் இருக்குது. 2 ஆக்ஷன் இருக்குங்களா? இந்த 2 ஆக்ஷனையும் செய்யறது யாரு? நான். அப்போ சிங்கிள் நவுன், ஒரே ஒரு நவுனு 2 ஆக்ஷனை செய்கிறாரு. அப்படி செய்யும் பொழுது ரொம்ப சிம்பிளுங்க. யார் செய்கிறாரோ அந்த சப்ஜெக்டை போட்டுட்டு அவர் செய்கிற மெயின் வேர்பு, மெயின் ஆக்ஷனை அடுத்து போட்டுட்டு அதற்கடுத்து அவர் என்ன வேலையை செய்கிறாரு. ஓகே, இது மெயின். அதற்கடுத்து சொல்லப்பட்ட என்ன ஒரு வினைச்சொல் இருக்கோ, வினைச்சொல் இல்லாட்டி வினையை சார்ந்த சொற்கள் எது இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், இங்கே போடணும். ஆனால் அது எப்படி போடணும் அப்படின்னா, வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து போடணும். போட்டோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேட் கிடச்சிருச்சு. நமக்கு அது ஆல்ரெடி தெரியுமே, வேர்பு கூட ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னது? ஜெரண்ட். அப்போ இதுதான் ஃபார்மேட். ஓகே, ஒரு சப்ஜெக்ட்டு, ஒரு வேர்பு, ஒரு ஜெரண்ட். இல்லையா, ஒரு சப்ஜெக்ட்டு, ஒரு வேர்பு, அதற்கடுத்து வேர்பு கூட ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம். ஓகே, ஃபஸ்ட்டு வரக்கூடிய வேர்ப் எங்கே இருக்கணும்? சென்டென்ஸோட கடைசி வார்த்தை, அதுதான் மெயின் வேர்ப். என்றைக்குமே நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், எல்லா வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய டைம் சொல்லிட்டேன், ஒரு சென்டென்ஸில் இருக்க மெயின் வேர்ப் எங்கே இருக்கும் அப்படின்னா, தமிழ் சென்டென்ஸில் கடைசியில் இருக்கும். இங்கிலீஷ் சென்டென்ஸில் எங்கே இருக்கும்? செகண்டில் இருக்கும். அப்போது இந்த சென்டென்ஸில் மெயின் வேர்ப் எங்கே இருக்கும்? கடைசியில் இருக்கும். அதை தூக்கி செகண்டாக போட்டுட்டு அதற்கடுத்து வேறு எந்த ஆக்ஷனை பற்றி பேசியிருக்காங்களோ அதை நம்ம போட்டால் முடிஞ்சு போச்சு. ஓகே, இது ரூல் நம்பர் 1. ஸோ இப்போ என்ன வரும் அப்படின்னா, அந்த சென்டென்ஸ் நான் நடனம் ஆடுவதை விரும்புகிறேன், ஐ விரும்புகிறேன் தானே இருக்குது. அப்போ சிம்பிள் ப்ரெசண்ட்டு. அப்போது ஐ லைக், வேர்பு கூட ஐஎன்ஜி போடணும். அடுத்து என்ன இருக்குது? நடனம் ஆடுதல். நடனம் ஆடுதல் அப்படிங்கிற அந்த வேர்பு அதை வந்து எப்படி நம்ம சொல்லலாம் இங்கிலீஷில்? டான்ஸுன்னு சொல்லலாம். அப்போது டான்ஸு கூட ஐஎன்ஜி போட்டோம் அப்படின்னா டான்ஸிங். அவ்வளோதான். இப்படி சொல்லிடணும் சிம்பிளாக. பாருங்கள், ஐ லைக் டான்ஸிங், ஐ லைக் டான்ஸிங். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐ லைக் டு டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனிக்கணுங்க, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த டான்ஸிங் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஜெரண்டாக இருக்குது. இந்த ஐஎன்ஜி நீங்கள் கொல்லணும் அப்படின்னா, இந்த ஐஎன்ஜி நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, அதற்கு மாற்றாக டு அப்படிங்கிற வார்த்தையை போட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ இப்படி மாறிடும். ஓகே, இதெல்லாம் சின்ன சின்ன நுவான்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஓகே, பாருங்கள், டான்ஸிங், டு டான்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த டு டான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா,
இதை நம்ம வேறு மாதிரி ஃபார்மில் சொல்லணும் அப்படின்னா மறுபடியும் என்னவாக தான் வரும், டான்ஸிங்னு வந்துடும், அவ்வளோதான். ஓகே, டு see seeing, ஓகே, டு வாக் வாக்கிங், அந்த மாதிரி மாறிடும். சரிங்களா? அப்போது ஐ லைக் டான்ஸிங்னு இருக்குது, இந்த ஃபார்மெட்டு மட்டும் நம்ம இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா? பாருங்கள், ஐ லைக் டான்ஸிங் ஃபஸ்ட்டு மெயின் வேர்பு, அதற்கப்புறம் இன்னொரு வேர்பு நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அந்த வேர்பு. ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது பாருங்கள், இன்னொரு சென்டென்ஸ் எழுதுகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ என்னவா இருக்குது, அவர்கள் நடனம் ஆடுவதை நான் பார்த்தேன். அப்போ இங்கே நல்லா கவனிக்கணும், அவர்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நவுனு, நான் அப்படிங்கிறது ரெண்டாவது நவுனு, நடனம் ஆடுவது ஒரு வேர்பு, பார்த்தேன் அப்படிங்கிறது இன்னொரு வேர்பு. அப்போது 2 நவுனு 2 வேர்ப் வந்திருக்கு. இந்த மாதிரி பேட்டர்னை ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நம்ம டேக்கிள் பண்ணிடலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், அவர்கள் நடனம் ஆடுவதை நான் பார்த்தேன். அப்போ ஒரு சென்டென்ஸை பார்க்கும்போதே நம்ம ஃபஸ்ட்டு எதை யோசிக்கணும், யார் ஆக்ஷனை பண்ணுறாங்க, என்ன ஆக்ஷன் பண்ணுறாரு, அதைத்தான் நம்ம நோட் பண்ணணும். பாருங்கள், கடைசியில் இருக்க வார்த்தை எப்படி முடியுது, பார்த்தேன்னு முடியுது. அப்போது இந்த வேர்ப் யார் கூட கனெக்ட் ஆகிருக்கோ அவர் தான் மெயின் சப்ஜெக்ட், அவர் தான் மெயின் சப்ஜெக்ட். இங்கே அவர்கள் இருக்காங்க, நான் இருக்கேன், 2 நவுன் இருக்குது. இருந்தாலும் கடைசி வார்த்தை, இந்த கடைசி வேர்ப் யார் கூட கனெக்ட் ஆகிருக்கோ அவர் தான் மெயின் சப்ஜெக்ட். அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, பார்த்தேன், பார்த்தேன்ங்கிறது அவர்களுக்கு சொல்லுவோமா, நான் அப்படிங்கிற வார்த்தைக்கு சொல்லுவோமா, யோசிங்க. நான் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ நான் தான் இங்கே பார்த்தீங்கன்னா மெயின். அப்போது அந்த மெயின் சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வந்துடணும். ஓகே, சப்ஜெக்டு, அடுத்து அவர் செஞ்ச வேர்பு, அதற்கடுத்து இவங்க வரணும் ஆப்ஜெக்ட்டு, அதற்கடுத்து அவங்க செஞ்ச வேலை வேர்ப் கூட ஐஎன்ஜி. ஓகே, அப்போ இது எப்படி வரும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஐ பார்த்தேன் தானே, ஐ சா, அவர்கள் ஆப்ஜெக்ட்டு, அப்போது ஐ சா தெம் டான்ஸிங், அவ்வளோதான். பாருங்கள், முடிஞ்சு போச்சு. அவர்கள் நடனம் ஆடுவதை நான் பார்த்தேன், ஐ சா தெம் டான்ஸிங், ஐ சா தெம் டான்ஸிங், நான் அவர்கள் நடனம் ஆடுவதை பார்த்தேன், ஐ சா தெம் டான்ஸிங். அவர்கள் படித்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன், ஐ சா தெம் ஸ்டடியிங். சிம்பிள். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஆனால் ஃபார்முலா என்ன தான், இங்கே ஒரு பேட்டர்ன், இங்கே ஒரு பேட்டர்ன். ஒரு ஆள் மட்டும் அந்த வேலையை செய்கிறார் அப்படின்னா ஒரே சப்ஜெக்ட்டு, 2 பேர் செய்கிறாங்கன்னா மெயினாக அந்த பர்டிகுலர் மெயின் வேர்பை செய்கிறது யார், அவர் வேறு எதை பார்க்குறாரு, மற்றவங்க செய்கிறது எதை நோட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நாம் ஆப்ஜெக்டாக போட்டு எழுதுகிறோம். ஓகே, போயிடலாம் எக்ஸாம்பிள்ஸ்க்கு. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ எழுதி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை பாருங்கள், சப்ஜெக்ட்டு, அப்புறம் அவங்க செய்கிற மெயின் வேர்பு, அதற்கடுத்து வரக்கூடிய அந்த வினைச்சொலை குறிக்கக்கூடிய ஜெரண்டு. ஓகே, சரி. நான் 1990லேயே புகைப்பிடிப்பதை நிறுத்தினேன். அப்போ அவர் தான் ஆக்ஷன் செய்கிறாரு, அவர் 2 ஆக்ஷனை செய்கிறதாக இங்கே நம்ம பேசுகிறோம். ஓகே, ரொம்ப சிம்பிளுங்க. மெயின் ஆக்ஷன் செய்கிறது யார், கடைசி வார்த்தை பார்க்கணும், நிறுத்தினேன். அப்போது நிறுத்தினேன் அப்படின்னா நான் அப்படிங்கிற டோனில் தான் அவர் என்ன பண்ணுவார், பேசுவார். ஸோ நான்ங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம். ஓகே, நிறுத்தினேன், அப்போ அவர் தான் சப்ஜெக்ட்டு. ஐ நிறுத்தினேன் தான் இருக்குது, அப்போ பாஸ்ட்டு. அப்போது ஐ ஸ்டாப்டு. ஓகே, ஐ ஸ்டாப்டு, நான் நிறுத்தினேன். ஓகே, அதற்கடுத்து வேறு என்ன ஆக்ஷனை அவர் நிறுத்தினார், இந்த ஆக்ஷன் எது கூட தொடர்பில் இருக்குது, எந்த இன்னொரு ஆக்ஷன் கூட தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பாருங்கள், புகைப்பிடிப்பது, புகைப்பிடிப்பதுன்னா நமக்கு தெரியும் ஸ்மோக்கு, அதை ஐஎன்ஜி ஃபார்மில் போட்டால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பாருங்கள், ஸ்மோக்கிங். எப்போது, 1990லேயே, இன் 1990 அப்படின்னு போட்டால் மீனிங் வராது. 1990ல் நம்ம போடலை, 1990லேயே. அந்த 90லேயே அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வருடத்திற்கு நம்ம அழுத்தம் கொடுத்துருக்குமா, அப்போ அழுத்தம் கொடுக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரொனவுனை சேர்த்துக்கணும், அழுத்தம் வந்துவிடும். பாருங்கள், ஐ ஸ்டாப்ட் ஸ்மோக்கிங் இன் 1990 itself. ஐ ஸ்டாப்ட் ஸ்மோக்கிங் இன் 1990 itself. 1990லேயே சிகரெட் அடிக்கிறது என்ன பண்ணிட்டேன், நிறுத்திட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே, பாருங்கள், ரவி ஃபில்டர் காஃபி குடிப்பதை விரும்புகிறான். ரவி என்ன பண்ணுறாரு, ஃபில்டர் காஃபி குடிக்கிறத விரும்புகிறாரு. ரொம்ப சிம்பிள். இந்த விரும்புகிறான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வார்த்தையை நீங்கள் லைக்ஸ்னு யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி காஃபி குடிக்கிறது இல்லாட்டி வேறு ஒரு சாய்ஸ் எல்லாம் நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், ரவி விரும்புகிறான், ஃபஸ்ட்டு வார்த்தை, கடைசி வார்த்தை. ரவி தான் இங்கே மெயின் சப்ஜெக்ட். ஓகே, ரவி விரும்புகிறான் ப்ரெசண்ட்டு, அப்போது ப்ரிஃபர்ஸ் இங்கே. ஓகே, ரவி ப்ரிஃபர்ஸ்
ஃபில்ட்ரு காஃபி குடிப்பதை நல்லா கவனிக்கணும். இது எல்லாமே சேர்ந்து ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு காஃபிங்கிறது பிளெயின் நவுனு, குடிப்பது அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனோடு வரக்கூடிய ஒரு நவுன். குடிப்பது ரொம்ப சிம்பிள், ட்ரிங்க்கு, அப்போ ட்ரிங்கிங். ஓகே, ட்ரிங்கிங். எதை குடிக்கணும்? ஃபில்ட்ரு காஃபி, அப்போ ட்ரிங்கிங் ஃபில்டர் காஃபி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு பாருங்கள். ஓகே, Ravi prefers drinking filter coffee. Ravi prefers drinking filter coffee. முடிஞ்சு போச்சு. ரவி ஃபில்டர் காஃபி குடிப்பதை விரும்புகிறான். அப்போது இங்கே ஒரு வேர்பு, இங்கே ஒரு வேர்பு, ரெண்டுத்தையும் போட்டாச்சு. ரவி ப்ரிஃபர்ஸ் ட்ரிங்கிங் ஃபில்டர் காஃபி. ரவி லைக்ஸ் ட்ரிங்கிங் ஃபில்டர் காஃபி. கரெக்டு தான், தப்பு இல்லை. ஓகே. வேலு உறங்குவதை விரும்புகிறான். வேலு உறங்குவதை விரும்புகிறான். ரொம்ப சிம்பிள், இவர் தான் ஆக்ஷனை செய்கிறாரு. அப்போ வேலு ஓகே லவ்ஸ் இல்லாட்டி லைக்ஸ், ஆசைப்படுறாரு அப்படின்னா டிசையர்ஸ் எந்த வார்த்தை வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, வேலு லவ்ஸ் உறங்குவது, அப்போ ஸ்லீப்பிங். ஓகே, தூங்குறது தாண்டா அவனுக்கு ரொம்ப பிரியம். ஹி லவ்ஸ் ஸ்லீப்பிங். ஹி லைக்ஸ் ஸ்லீப்பிங். விளையாடுறது தாண்டா அவனுக்கு ரொம்ப பிரியம். ஹீ லைக்ஸ் பிளேயிங். ஹீ லவ்ஸ் பிளேயிங். ஏதோ ஃபுட்பாலோ ஏதோ ஒரு கேம் போட்டுக்கிறீங்கன்னா அந்த பர்டிகுலர் கேமை போட்டுக்கிட்டால் முடிஞ்சு. ஓகே, புதினங்களை படிப்பதில் சீமா மகிழ்ச்சி அடைகிறாள். மகிழ்ச்சி அடைகிறாள், அடைகிறாள். ஓகே, அப்போது சிம்பிள் ப்ரெசன்ட், ரொம்ப சிம்பிள். புதினங்களை படிப்பதில் சீமா, அவங்கள அப்படியே போட்டுற வேண்டியதான். சீமா என்ஜாய்ஸ். ஓகே, என்ஜாய்ஸ். உடனே அதற்கு அடுத்து நாம் என்ன வேறு ஆக்ஷனை பற்றி பேசியிருக்கோம்? படிப்பது, அப்போ ரீடிங். ஓகே, ரீடிங் என்னது? நாவல்ஸ். அவ்வளோதான். பாருங்கள், சீமா என்ஜாய்ஸ் ரீடிங் நாவல்ஸ். சீமா என்ஜாய்ஸ் ரீடிங் நாவல்ஸ். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க? சீமா என்ஜாய்ஸ் டு ரீட் நாவல்ஸ். கரெக்டு தான். ஓகே, ஆனால் நம்மளோட இன்னையோட கான்செப்ட் என்ன? ஜெரண்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து. ஏன்னா சில சமயங்களில் நம்ம என்ன ஆயிடுவோம்? கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். எப்படா ரெண்டு நவுன் பக்கம் பக்கம் வந்துச்சு அப்படின்ட்டு வரும். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, நீண்ட நேரம் காத்திருப்பதை அவர்கள் வெறுத்தனர். பாஸ்ட். நீண்ட நேரம் காத்திருப்பதை அவர்கள் வெறுத்தனர். அவங்க ஃபஸ்ட்டு செஞ்ச ஆக்ஷன் வெறுக்கிறது, இன்னொரு ஆக்ஷனை வெறுக்கிறாங்க, அது காத்திருத்தலை. ஓகே, பாருங்கள், யார்? அவர்கள். ஓகே, தே வெறுத்தனர், அப்போ ஹேட்டட். தே ஹேட்டட். அதற்கடுத்து அடுத்த வேர்பு, தே ஹேட்டட் வெயிட்டிங் ஃபார் எ லாங் டைம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாருங்கள், தே ஹேட்டட் வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம். நீண்ட நேரம் காத்திருப்பதை அவர்கள் வெறுத்தனர். அப்போ இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் வரும்போது நீங்கள் எந்த கன்ஜெக்ஷனும் தேவை கிடையாது. இந்த மாதிரி வேர்பு ப்ளஸ் ஜெரண்டு போட்டு வேறு எக்ஸ்ட்ரா வார்த்தையில் என்ன வருதோ அதையும் நீங்கள் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ இந்த பர்டிகுலர் ஸ்லைடில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஒரே நவுனு ரெண்டு ஆக்ஷனை செய்கிறாங்க. பாருங்கள், ஐ, வேறு எந்த நவுனுமே இருக்காது, இவர் தான். ஓகே, அதே மாதிரி தான் ரவி, வேலு, சீமா, தே. இந்த ஆட்களாக வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் ஒன்று தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இப்போ அடுத்து ரெண்டு சப்ஜெக்ட் எப்படி வந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸில் நாம் ரெண்டு சப்ஜெக்டை யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டுமே ஆட்கள். சரிங்களா? முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் இருந்திருப்பார், இங்கே ரெண்டு ஆட்கள் இருக்காங்க. அந்த ரெண்டு ஆட்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக அவங்களோட ஆக்ஷன்ஸை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதில் நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை யார் பண்ணுறாங்கங்கிறது இன்னொருத்தவங்க பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவர் தான் ஃபஸ்ட் நவுனு, அவர் செய்கிற ஆக்ஷன் தான் ஃபஸ்ட் ஆக்ஷன். அதற்கப்புறம் மீதி யார் இருக்காங்களோ அவங்கள செகண்ட். அவங்கள தான் என்னென்னு சொல்கிறோம்? நம்ம அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்னு சொல்கிறோம். அப்ஜெக்டிவ் ப்ரொனவுனில் யார் யார் இருக்கா? மீ, யூ, தெம்மு, ஹெர், ஹிம், இதெல்லாமே அதில் தான் வரும். ஓகே, ரைட். அவர்கள் சண்டையிட்டதை ஆசிரியர் பார்த்தார். அவர்கள் சண்டையிட்டதை ஆசிரியர் பார்த்தார். ஓகே, ஃபஸ்ட்டு மெயின் சப்ஜெக்டு இங்கே இருக்கிறாரு, மெயின் வேர்பு இங்கே இருக்குது, பார்த்தாச்சு. ஓகே, பாருங்கள், பார்த்தார். யார் பார்த்தது? ஆசிரியர். அப்போ ரொம்ப சிம்பிள், அப்படியே எழுதுங்க. த டீச்சர் பார்த்தார். அப்போது பார்த்தார்ங்கிறது பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறது, அதனால் பாஸ்ட் டென்ஸுக்கு நம்ம சா அப்படிங்கிற வார்த்தை போட்டுக்கலாம். ஓகே, பாருங்கள், த டீச்சர் சா. அதற்கடுத்து அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், இன்னொரு ஆக்ஷனை யார் செய்கிறாங்க அப்படிங்கிறவங்கள நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். யார்? அவர்கள். அப்போ ரொம்ப சிம்பிள், அவர்கள்னா தே, ஆனால் அப்ஜெக்டிவ் ப்ரொனவுனாக வரும்பொழுது தெம்னு மாறிடும். ஓகே, த டீச்சர் சா தெம், சண்டையிடுதல். அப்போ என்னது? ஃபைட்டிங். அவ்வளோதான், முடிச்சாச்சு. பாருங்கள், சென்டென்ஸ் அப்படியே வந்துருச்சு. த டீச்சர் சா தெம் ஃபைட்டிங். த டீச்சர் சா தெம் ஃபைட்டிங். மாணவர்கள் சண்டையிட்டதை
ஆசிரியர் பார்த்தார். The teacher saw the students fighting. The teacher saw the students fighting. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பார்க்கும்போதே உங்களுக்கு சிம்பிளாக தெரியுது பாருங்கள். ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு வேர்பு, ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்பு, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் பேட்டர்ன் தெரியும். ஆனால் கரெக்டாக என்ன மாதிரி சப்ஜெக்ட் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து ஊழியர்கள் ஓபி அடிப்பதை மேலாளர் கவனித்தார். இந்த ஓபி அடிப்பது அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். எங்கள் வட்டாரத்தில் இது யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, டைம் வேஸ்ட் பண்ணுறது. டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையை கொடுத்தோம்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் காலம் கடத்திட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம சொல்கிற வார்த்தை இங்கே ஓபி அடிக்கிறதுன்னு சொல்லுவோம். படிக்க சொன்னால் பாரு ஓபி அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த வார்த்தையோட அர்த்தம் தான் அது. ஓகே, ஊழியர்கள் ஓபி அடிப்பதை மேலாளர் கவனித்தார். மேலாளர் கவனித்தார், த மேனேஜர். ஓகே, மேலாளர்னா த மேனேஜர் என்ன பண்ணார்? கவனித்தார். கவனித்தார் அப்படின்னா இதற்கான வார்த்தை நம்ம அப்சர்வ்ங்கிறது பதிலாக நோட்டீஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். கவனித்தாருந்தா இருக்குது, அப்போ பாஸ்ட் டென்ஸ், அப்போ நோட்டிஸ்ட். ஓகே, நோட்டிஸ்ட், த மேனேஜர் நோட்டிஸ்ட். அடுத்த நவுன் வந்துடணும். அது யார்? த எம்ப்ளாயீஸ். ஓகே, தி எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுறாங்க? வேஸ்டிங் த டைம். ஓகே, வேஸ்டிங் த டைம். அவ்வளோதான். பாருங்கள், த மேனேஜர் நோட்டிஸ் த எம்ப்ளாயீஸ் வேஸ்டிங் த டைம். The manager noticed the employees wasting the time. ஊழியர்கள் காலத்தை வீணாக்குவதை மேலாளர் கவனித்தார். அவ்வளோதான். தூரத்தில் பறவைகள் பறப்பதை எனது தாத்தா பார்த்து கொண்டிருந்தார். எனது தாத்தா பார்த்து கொண்டிருந்தார் தூரத்தில் பறவைகள் பறப்பதை. ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு அவர் தான் அந்த ஆக்ஷன் செஞ்சுருக்கார். மெயின் ஆக்ஷன் எழுதுங்க பார்க்கலாம். மை கிராண்ட்ஃபாதர். ஓகே, மை கிராண்ட்ஃபாதர் பார்த்து கொண்டு இருந்தார். அப்போது வாஸ் வாட்சிங். ஓகே, வாஸ் வாட்சிங். பாருங்கள், மை கிராண்ட்ஃபாதர் வாஸ் வாட்சிங் எதை? பறவைகள் பறப்பதை. த பேர்ட்ஸ் ஃப்ளையிங். த பேர்ட்ஸ் ஃப்ளையிங் எங்கே? தூரத்தில். அப்போ தூரத்தில் பறந்து கொண்டிருந்தது அப்படின்னா இன் த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, இன் த டிஸ்டன்ஸ் இதுதான் கரெக்ட். பாருங்கள், மை கிராண்ட்ஃபாதர் வாஸ் வாட்சிங் த பேர்ட்ஸ் ஃப்ளையிங் இன் த டிஸ்டன்ஸ். மை கிராண்ட்ஃபாதர் வாஸ் வாட்சிங் த பேர்ட்ஸ் ஃப்ளையிங் இன் த டிஸ்டன்ஸ். தூரத்தில் பறவைகள் பறந்து கொண்டிருப்பதை என் தாத்தா பார்த்து கொண்டிருந்தார். அவ்வளோதான். ஓகே, அடுத்து பாருங்கள், நான் சிரிப்பதை அவள் பார்த்து விட்டாள். பார்த்து விட்டாள். இந்த விட்டாளுங்கிற சவுண்ட் வந்தாலே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அவள் பார்த்து விட்டாள். அவ்வளோதான். ஷீ ஹேஸ். ஓகே, பார்த்துட்டானிங்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல ஃபவுண்ட் அப்படிங்கிற வார்த்தை கூட போடலாம். கரெக்டு தான். ஓகே, ஷீ ஹாஸ் ஃபவுண்ட் மீ. என்னது? சிரிச்சிட்டு இருந்தேன். லாஃபிங். ஓகே, பாருங்கள், ஷீ ஹாஸ் ஃபவுண்ட் மீ லாஃபிங். ஷீ ஹாஸ் ஃபவுண்ட் மீ லாஃபிங். நான் சிரிச்சிட்டு இருந்ததை பார்த்துட்டா. நான் சிரிச்சிட்டு இருந்ததை அவள் பார்த்துட்டா. ஷீ ஹாஸ் ஃபவுண்ட் மீ லாஃபிங். அவ்வளோதான். அப்ஜெக்டிவ் ப்ரொனவுனுக்கு அடுத்து உடனே ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், நடுராத்திரியில் திருடன் திருடினதை குழந்தை பார்த்துச்சு. குழந்தை பார்த்தது. இந்த ஒருத்தங்க அந்த வேலையை செய்கிறத வந்து பார்த்திங்கன்னா நாம் பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு தவறான காரியமாக இருந்தால் அந்த பார்த்தலை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா விட்னஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லணும். ஓகே, அப்போது பாருங்கள், யார் பார்த்தது? த சைல்டு. ஓகே, த சைல்டு விட்னஸ்ட். த சைல்டு விட்னஸ்ட் த தீஃப். ஓகே, த தீஃப் ஸ்டீலிங். திருடுறதுக்கு ஸ்டீலிங் அட் நைட். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப சிம்பிள். த சைல்டு விட்னஸ்ட் த தீஃப் ஸ்டீலிங் அட் நைட். த சைல்டு விட்னஸ்ட் த தீஃப் ஸ்டீலிங் அட் நைட். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். 2 சப்ஜெக்ட் வந்தாலும் சரி, ஒரு சப்ஜெக்ட் வந்தாலும் சரி, ஆனால் 2 ஆக்ஷனை ஒரே சென்டென்ஸில் நாம் ஒன்று மெயின் வேர்பாகவும் இன்னொன்று ஜெரண்டாகவும் வச்சு யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறத இன்றைக்கி சூப்பராக பார்த்துட்டோம். அப்போ என்ன பண்ணணும்? இதே மாதிரி நிறைய சென்டென்சஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். எங்கே போய்ங்க நாங்கள் நிறையா சென்டென்ஸ் எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. யூ ஹேவ் சாட் ஜிபிடி, ஏஐ, மெட்டா ஏஐ. ஓகே, உங்களோட வாட்ஸ்அப்பில் கூட இருக்குது. நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சேட்டு புதுசாக க்ரியேட் பண்ணுறது ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிம்பிள். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஒரு சிம்பிள் இருக்கும். அதுதான் மெட்டா ஏஐ. அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கேட்கலாம். இந்த மாதிரி எனக்கு இந்த பேட்டர்னில் சப்ஜெக்ட் வேர்பு அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் ப்ளஸ் ஜெரண்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் எனக்கு என்ன பண்ணு? கிவ் எக்ஸாம்பிள்ஸ். இதை மட்டும் கொடுங்க. இந்த பேட்டர்னை போடுங்க. பேட்டர்னை போட்டுட்டு கிவ் எக்ஸாம்பிள்ஸ் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். இந்த ஆர்டரை மட்டும் கொடுத்தீங்க, இந்த கமெண்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சென்டென்சஸ் கொடுத்துரும். போதுமே, எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ இதற்கான ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், பார்க்கலாம். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள்.
கேக்கை எடுப்பதை அவள் மறுத்தாள். ஓகே, டினை அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். நான் கேக் எடுக்கிறத அவள் மறுத்தாள். ஓகே, இங்கே 2 நவுன் வந்துருச்சு. விஓசி பார்க்கிற்கு போவதை அவர்கள் பரிந்துரை செய்கின்றனர். பரிந்துரை அப்படின்னா சஜஸ்ட். ஓகே, பெரிய வீட்டில் வாழுகிறதை ஸ்ரீரங்கன் கற்பனை செய்தார். மரத்திலிருந்து அவர்கள் மாம்பழங்களை பறித்ததை சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் செய்தது. ரொம்ப சிம்பிள், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். சொல்லி கொடுத்த ஃபார்மெட் படி அப்படியே உட்கார வைங்க, ஆன்சர்ஸ் வந்துடும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதற்கான ஆன்சர்ஸை கரெக்டாக எழுதி காமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும். ஓகே, அடுத்த வீடியோவில் இன்னொரு புது கான்செப்டோட பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த மாதிரியான சென்டென்சஸை நிறைய என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எடுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்க்கலாம். தேங்க்யூ.